வணக்கம். கம்பராமாயணம் பாலகாண்டத்தில் முதல் 2 படலங்களான கடவுள் வாழ்த்து மற்றும் அவையடக்கம் உள்ளிட்ட 11 பாடல்களின் தொகுப்பு இது. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம கம்பராமாயணத்துல முதல் பாட்டை பார்க்க போறோம். இது கடவுள் வாழ்த்து பாட்டு. கம்பர் எப்படி தன்னோட காவியத்தை தொடங்குறாருன்னு பாருங்க. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகு இல்லா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எவ்வளவு அழகான ஆழமான வரிகள். முதல்ல உலகம் யாவையும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நாம பார்க்காத உணரக்கூடிய உணர முடியாத அத்தனை உலகங்களையும் சொல்றாரு. இந்த அத்தனை உலகங்களையும் என்ன பண்றாராம் கடவுள்? தாம் உளவாக்கலும் அவரே உருவாக்குறாராம். தாம் அப்படின்னு அழுத்தி சொல்றது வேற யாரும் இல்லை, அவரே எல்லாத்தையும் படைக்கிறார் அப்படிங்கிறதை காட்டுது. உளவாக்கலும்னா வெறுமனே உண்டாக்குறது இல்லை, ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை இன்னும் அழகா விரிவாக்குறது. ஒரு சிற்பி கல்லை செதுக்கி சிலையாக்குவது போல. அடுத்து நிலை பெறுத்தலும். படைச்சா மட்டும் போதுமா? அதை பத்திரமா அழியாம பார்த்துக்கவும் செய்யணும் இல்லையா? அதுதான் நிலை பெறுத்தலும். நம்ம வாழ்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் சரியா வச்சு உலகை சமநிலையில் வச்சிருக்காராம். நீக்கலும். எல்லாமே நிரந்தரம் இல்லையே, ஒரு நாள் எல்லாமே அழியத்தான் வேணும். அந்த அழிவையும் அவரே செய்யறாராம். இது மூன்றும் தான் முக்கியமான விஷயங்கள்: படைத்தல், காத்தல், அழித்தல். ஆனா இதையெல்லாம் கம்பர் எப்படி சொல்றார் பாருங்க. நீங்களா அழகு இலா விளையாட்டு உடையார். நீங்களானா எப்பவுமே முடியவே முடியாதது, அழகு இலான்னா அளவிடவே முடியாதது. ஆக கடவுளுக்கு இது எல்லாமே ஒரு விளையாட்டு மாதிரி. நம்ம சின்ன வயசுல மணல்ல வீடு கட்டி விளையாடுவோம் இல்லையா? அது மாதிரி கடவுளுக்கு இந்த 3 தொழிலும் ஒரு விளையாட்டு. கஷ்டப்பட்டு யோசிச்சு செய்யற விஷயம் இல்லையாம். அப்படிப்பட்ட விளையாட்டுடைய அவர் தலைவர். அவர்தான் எல்லாத்துக்கும் தலைவராம். கடைசியா ஆண்டவர்க்கே சரண் நாங்களே. அப்படிப்பட்ட கடவுள்கிட்ட நாம சரணடைகிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஆக இந்த முதல் பாட்டே மொத்த காவியத்தோட சாராம்சத்தையும் கம்பரோட கவித்துவத்தையும் நமக்கு காட்டுது. கேட்கவே ரொம்ப அழகா மனசுக்குள்ள ஆழமா பதியுது இல்லையா? இதுதான் கம்பரோட சிறப்பு. வணக்கம் நண்பர்களே. கடவுள் வாழ்த்து பகுதியில் வரக்கூடிய அற்புதமான ஒரு பாட்டை பார்க்க போகிறோம். இந்த பாட்டு கம்பராமாயணத்தோட தொடக்கத்தில் கடவுளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சான்றோர்கள், நல்ல குணங்கள் உடையவர்கள் வழியாக கடவுளை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கம்பர் சொல்கிற ஒரு அழகான இடம். பாட்டு இதுதான். சிற்குணத்தர் தெரிவு அரு நல்நிலை எற்கு உணர்த்த அரிது எண்ணிய மூன்றனுள் முற்குணத்தவரே முதலோர் அவர் நற்குணக்கடல் ஆடுதல் நன்று அரோ. இதில் கம்பர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் இருக்காரே அவர் பேரறிவு உடையவர். சிற்குணத்தர்னா அறிவே வடிவானவர்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கடவுளோட தன்மையை, அவரோட பெருமையை நாம் முழுசாக புரிஞ்சிக்கிறதோ மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதோ ரொம்ப கஷ்டம். தெரிவு அரு நல் நிலை ஏற்கு உணர்த்த அரிது அப்படின்னா கடவுளோட உன்னதமான நிலையை என்னால் எடுத்து சொல்ல முடியாதுன்னு கம்பர் சொல்கிறார். ஆனால் ஒரு வழி இருக்கு. நம்ம பெரியவங்க 3 குணங்களை பற்றி சொல்லியிருக்காங்க: சத்துவம், ராட்சசம், தாமசம். இதில் முதல்ல வர சத்துவ குணம் இருக்கே, அதுதான் ரொம்ப உயர்ந்தது. அந்த சத்துவ குணம் நிறைஞ்சவங்க தான் உண்மையிலேயே மேலானவங்க. முர் குணத்தவரே முதலோர் அப்படின்னா அந்த முதல் குணமான சத்துவ குணம் படைச்சவங்க தான் சிறந்தவங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நல்லவங்க, சத்துவ குணம் நிரம்பினவர்களோட நல்ல குணங்கள் இருக்கே, அது ஒரு பெரிய கடல் மாதிரி. நாம் அந்த கடலில் மூழ்கி திளைச்சு சந்தோஷப்படணும். அவர் நற்குணக் கடல் ஆடுதல் நன்று ஆரோ அப்படின்னு கம்பர் சொல்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். இப்போ இதை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். கம்பர் ஏன் இப்படி சொல்கிறாரு? கடவுளை பற்றி நேரடியாக பேசாமல் சத்துவ குணம் உள்ளவங்களை பற்றி ஏன் பேசணும்? ஏன்னா கடவுளை நாம் நேரடியாக பார்க்க முடியாது, உணர முடியாது. ஆனால் அந்த நல்ல குணங்கள் நிரம்பிய மனிதர்கள் மூலமாக, அவங்க செயல்கள் மூலமாக கடவுளோட தன்மையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க முடியும்.
உதாரணத்துக்கு பிரகலாதன், அனுமன், விபீஷ்ணன் இவங்களையெல்லாம் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாமே ராமாயணத்தில் வரக்கூடிய மிக சிறந்த கதாபாத்திரங்கள். இவங்க கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. அந்த நல்ல குணங்களை பார்த்து நாம் கடவுளை பற்றி, அவரோட கருணையை பற்றி, அன்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கம்பர் அந்த சான்றோர்களோட நல்ல குணங்களாகிய கடல்ல மூழ்கி அவங்க மூலமாக கடவுளோட தன்மையை நமக்கு உணர்த்துறாரு. நற்குண கடல் ஆடுதல்னு சொல்கிறது அந்த நல்ல குணங்களை நாமளும் கற்றுக்கணும், அதில் நாமளும் மூழ்கி திளைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். சிற்குணத்தர் அப்படின்னு கடவுளை குறிக்கிற கம்பர் பின்னாடி ராமபிரானை குணங்களால் உயர்ந்த வள்ளல் அப்படின்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் கம்பரோட கவித்துவத்தோட ஆழம் நமக்கு புரியும். ஆக இந்த பாட்டு மூலமா கம்பர் நல்லவங்க மூலமா கடவுளை நம்ம உணர முடியும் அப்படிங்கிற ஒரு அழகான கருத்தை நமக்கு சொல்றார். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம கம்பராமாயணத்தில் கடவுள் வாழ்த்து பகுதியிலே 3வது பாட்டை பார்க்க போகிறோம். அதாவது ராமபிரானோட கதையை தொடங்கிறதுக்கு முன்னாடி கம்பர் கடவுளை வணங்குற இடம் இது. இந்த பாட்டு கொஞ்சம் ஆழமானது, புரிஞ்சுக்க கொஞ்சம் மெனக்கெடணும். ஆனால் ரொம்ப அழகான பாட்டு. இப்போ பாட்டை பாருங்க. ஆதி அந்தம் அரியன யாவையும் ஓதினார் அழகு இல்லன உள்ளன வேதம் என்பன மெயின் நெறி நன்மையன் பாதம் அல்லது பற்றிலர் பற்று இல்லார். இதில் என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் எல்லாத்தையும், அதாவது ஆதி அந்தம் உட்பட எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கே அளவிட முடியாத, அதே சமயம் அளவிடக்கூடிய விஷயங்கள் இருக்குது, அதையெல்லாம் வேதம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட வேதங்கள் சொல்கிற உண்மையான நல்ல வழியில் நடக்கிறவங்களுக்கு அந்த நல்லவனுடைய, அதாவது கடவுளுடைய பாதங்களை தவிர வேற பட்டுக்கோடு இருக்காது. அதாவது அவங்க கடவுளோட பாதங்களைத்தான் சரணடைவாங்க. பற்று இல்லார்னா வேற எந்த பற்றும் இல்லாதவங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் சிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கம்பர் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய பெரிய அறிவாளிகள், வேதத்தையே கரைச்சி குடித்தவங்க கூட கடவுளோட பாதங்களைத்தான் பிடிச்சிக்குவாங்க. ஏன்னா அறிவு, கலை, பக்தி எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக நாம் அடைய வேண்டிய இடம் அந்த பரம்பொருளோட திருவடிகள் தான். கம்பர் ரொம்ப அழகாக அழகு இல்லைன உள்ளனன்னு சொல்கிறார் பாருங்க. அதாவது வேதத்தை அளக்கவே முடியாது, அவ்வளவு விஷயம் அதில் இருக்குது. ஆனால் அதே சமயம் அதை 4 வேதம்னு பிரித்து வச்சுருக்காங்க. என்ன ஒரு முரண்பாடு! இதுதான் கம்பரோட ஸ்டைல். மெயின் நெறி நன்மையன் பாதம், இது ரொம்ப முக்கியமான வரி. உண்மையான வழியில், நல்ல வழியில் போகிறவங்களுக்கு கடவுளோட பாதம்தான் ஒரே ஆறுதல், ஒரே நம்பிக்கை. கடைசியாக பற்று இல்லார், எல்லா பற்றையும் விட்டவங்களுக்குத்தான் கடவுளோட திருவடி கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஆக பற்றை அறுக்கணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? இந்த பாட்டில் கம்பர் ரொம்ப நுட்பமாக சரணாகதி தத்துவத்தை சொல்கிறாரு. அதாவது கடவுள்கிட்ட முழுசாக நம்மளை நாமளே ஒப்படைக்கிறது தான் சரணாகதி. அதுதான் எல்லாத்துக்கும் மேலான விஷயம்னு கம்பர் இந்த பாட்டில் சொல்கிறாரு. எப்படி நண்பர்களே, கம்பர் கவிதை ஒரு கடல் மாதிரி இல்லையா? நாம் அதில் மூழ்கி முத்தெடுக்கணும். வணக்கம் நண்பர்களே, இப்போ நாம கம்பராமாயணத்தோட அவையடக்க பகுதிக்குள் நுழைய போகிறோம். இதில் வரக்கூடிய முதல் பாட்டை பார்க்க போகிறோம். அவையடக்கம்னா என்ன? கம்பர் தன்னோட பாட்டை பற்றி மிகவும் பணிவாக பேசுகிற இடம். அந்த முதல் பாட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புக் புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்று இக் காசியில் கொற்றத்து இராமன் கதையரோ. என்ன அற்புதமான வரிகள்! கம்பர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பாருங்க, அந்த பார்க்கடலை பற்றி யோசிச்சு பாருங்க. அலைகள் மோதி முழங்கிக்கிட்டே இருக்கும், கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் பறந்து கிடக்கும். எவ்வளவு ஆழமோ யாருக்கும் தெரியாது. இப்படி இருக்கிற அந்த பெரிய பார்க்கடலை ஒரு சின்னஞ்சிறு பூனைக்குட்டி என்ன செய்யுதுன்னு பாருங்க. அதுக்கு அந்த பார்க்கடலை குடிக்கணும்னு ஆசை. அதனால் என்ன பண்ணுது? நாக்கால் நக்கி நக்கி குடிக்க முயற்சி பண்ணுது.
அதே மாதிரி தான் நானும் இந்த மகத்தான ராமன் கதையை, எந்த குறையும் இல்லாத அந்த பெருங்கதையை என் சின்ன அறிவால சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். ஓசை பெற்று உயர் பார்க்கடல். இது எதை குறிக்குது? ஓயாம அலை அடிக்கிற ரொம்ப ஆழமான பரந்து விரிந்த பார்க்கடலைத்தான். அந்த பார்க்கடலை ஒரு பூசை, அதாவது ஒரு சின்ன பூனைக்குட்டி முற்றவும் நக்குபு புக்கென் மொத்தமாக நக்கி குடிக்க முயற்சி செய்யுமாம். முடியுமா அது? கண்டிப்பாக முடியாது. ஆனால் கம்பர் என்ன சொல்கிறாரு? அந்த மாதிரி அவரோட சின்ன அறிவை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய ராமன் கதையை சொல்ல ஆசைப்படுறாராம். ஆசை பற்றி அறையலுற்றேன். ஆசைதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. காசு இல் கொற்றத்து இராமன் கதை. இது ரொம்ப முக்கியம். ராமன் எப்படிப்பட்டவராம்? எந்த குற்றமும் இல்லாத, அதாவது களங்கமில்லாத வெற்றியை கொண்டவனாம். இந்த உவமையில் எவ்வளவு நயம் இருக்கு பாருங்க. பூனைக்குட்டி பார்க்கடலை குடிக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுபோல கம்பரால இராமன் கதையை முழுசா சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா ராமன் கதை அவ்வளவு பெருசு. ஆனால் அவர் முயற்சி பண்ணுறாரு. எதுக்காக? ஆசை. அதான் காரணம். கம்பரோட இந்த அடக்கம் இருக்கே, அதுதான் அவரோட பெருமை. நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க, இந்த பூனைக்குட்டி மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு அழகு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன உவமையை வச்சுக்கிட்டு பெரிய விஷயத்தை நச்சுன்னு சொல்கிறது தான் கம்பரோட திறமை. அதனால தான் அவர் கவி சக்கரவர்த்தி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பூனை, அதுவும் பார்க்கடலை குடிக்க ஆசைப்படுது. என்ன ஒரு கற்பனை! இதை படிக்கும்போதே நமக்குள்ள ஒரு வியப்பு வருது இல்லையா? அதுதான் கம்பரோட வெற்றி. வணக்கம் நண்பர்களே. அவையடக்கத்தோட அடுத்த பாடல். நொய்தின் நொய்ய சொல் நூற்களுற்றேன். என்னை வைத வைவின் மராமரம் 7 துளை எய்த. எய்தவர்க்கு எய்திய மாக்கதை. செய்த செய்தவன் சொல் நின்ற தேயத்தே. பெரியவங்க வைதா உடனே பலிக்கிற மாதிரி ஒரே அம்புல 7 மராமரத்தையும் துளைச்ச ராமபிரானோட கதையை பெரிய தவம் செஞ்சு எழுதின வால்மீகி முனிவரோட சொல் இருக்கிற இந்த நாட்டில் ரொம்ப சாதாரணமான சொற்களால் நான் இந்த நூலை எழுத ஆரம்பிச்சிட்டனே, இது என்னோட அறியாமை. இப்போ நாம் இந்த பாட்டோட அழகையும் நயத்தையும் கொஞ்சம் ரசித்து பார்ப்போம். நொய்தின் நொய்ய சொல் நூற்களுற்றேன் என்னை. கம்பர் எவ்வளவு அழகாக தன்னடக்கத்தோட ஆரம்பிக்கிறார் பாருங்க. நொய்தின் நொய்ய சொல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான சொற்கள்னு அர்த்தம். நூற்களுற்றேன், நான் நூலை எழுத தொடங்கினேன். என்னை அப்படின்னு ஒரு வியப்பு குறி வேற. அதாவது நான் எவ்வளவு தைரியமாக இதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கிறாரு. வைத வைவின் மராமரம் 7 துளை எய்த எய்தவர்க்கு. இது ஒரு அழகான உவமை. பெரியவங்க கோபத்தில் வைதா கூட அது உடனே பலிச்சிடும். அதுபோல ராமபிரான் சுக்ரீவனுக்கு தன் வீரத்தை காட்ட 7 மராமரத்தை ஒரே அம்புல தொலைச்சாராம். அந்த சம்பவத்தை தான் கம்பர் இங்கே சொல்கிறார். வைத வைவின், வைத சொல் உடனே பலிக்கிறது போல, மராமரம் 7 துளை எய்த எய்தவர்க்கு, 7 மராமரத்தையும் ஒரே அம்பில் துளைத்த ராமனுக்கு எய்திய மாக்கதை செய்த செய்தவன் சொல் நின்ற தேயத்தே. வால்மீகி முனிவர் எவ்வளவு தவம் செஞ்சு எவ்வளவு சிறப்பான சொற்களால் ராமாயணத்தை எழுதினார். அப்படிப்பட்ட வால்மீகியோட வார்த்தைகள் நிலைச்சு நிற்கிற இந்த நாட்டில் நான் என்னமோ சாதாரண வார்த்தைகளை வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டேனே அப்படின்னு கம்பர் வருத்தப்படுறாரு. செய்த செய்தவன், பெரிய தவம் செய்தவன், சொல் நின்ற தேயத்தே. அவரோட சொல் நிலைச்சு நிற்கிற இந்த தேசத்தில் கம்பரோட இந்த அடக்கம் இருக்கே, அதுதான் இந்த பாட்டோட உயிர்நாடி. பெரிய புலவர்கள் எப்பவுமே இப்படித்தான். அவங்க திறமைக்கு முன்னாடி நாம் ஒன்றுமே இல்லை. வைத வைவின் மராமரம் 7 துளை அப்படின்னு உவமையை பயன்படுத்தினது ரொம்ப சிறப்பு. வால்மீகி முனிவரை செய்த செய்தவன்னு சொன்னது அவரோட தவ வலிமையை அழகாக காட்டுது. மொத்தத்தில் இந்த பாட்டு கம்பர் எவ்வளோ பெரிய கவிஞராக இருந்தாலும் தன்னடக்கத்தோடு இருந்தார் அப்படிங்கிறத அழகாக சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ராமாயணத்தோட பெருமையையும் வால்மீகி முனிவரோட சிறப்பையும் நமக்கு உணர்த்துது. கம்பர் நான் ஒன்றுமில்லை, எல்லாம் அந்த வால்மீகி தான் சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனால் கம்பர் இல்லைன்னா நமக்கு இந்த அழகான கம்பராமாயணம் கிடைச்சிருக்குமா? யோசிச்சு பாருங்க.
நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல கம்பர் தன்னையே தாழ்த்திக்கிட்டு தன்னடக்கத்தோட ஒரு அற்புதமான பாட்டை பாடியிருக்கிறத பார்க்க போறோம். இந்த பாட்டு ஒரு காவியம் படைக்கிறதுக்கு முன்னாடி படைப்பாளிக்கு இருக்க வேண்டிய மனநிலையை ரொம்ப அழகா சொல்லுது. பாட்டை கேளுங்க. வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் இது இயம்புவது யாது எனின் பொய் இல் கேள்விப் புலமையினோர் புகழ் தெய்வமா கவி மாட்சி தெரிக்கவே. எவ்வளவு எளிமையா ஆனா ஆழமா இருக்கு பாருங்க. கம்பர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகமே என்னை பார்த்து சிரிக்கலாம், இவனுக்கு என்ன தகுதி இருக்கு, ராமாயணம் மாதிரி ஒரு பெரிய காவியத்தை எழுதுற அளவுக்கு இவன் பெரிய ஆளா அப்படின்னு என்னை பற்றி இழிவாக பேசலாம், ஏன் என்னோட படைப்பில் குறை கண்டுபிடிக்கலாம், இது சரியில்லை அது சரியில்லைன்னு என் மேலே பழி போடலாம், அதையெல்லாம் நான் தாங்கிக்க தயாராக இருக்கேன். ஆனால் இத்தனையும் மீறி நான் ஏன் இதை பாடணும்னு நினைக்கிறேன்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். பொய் இல்லாத, அதாவது உண்மையான ஞானம் நிரம்பிய பெரியவங்க, வால்மீகி மாதிரி ரிஷிகள் ஏற்கனவே பாடி வச்ச அந்த தெய்வத்தன்மை பொருந்திய ராமாயணத்தோட பெருமையை, அதோட அழகை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும், அவ்வளோதான். பார்த்தீங்களா, கம்பர் எவ்வளவு அடக்கமாக இருக்காரு. நான் பெரிய கவிஞன், நான் இதை சாதிப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கூட தலைக்கணம் இல்லாமல் அந்த மகான்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நான் அதை மறுபடியும் என்னோட மொழியில் இந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வயம் என்னை இகழவும் அப்படிங்கிறது இந்த உலகம், குறிப்பாக கல்வியில் பெரிய அறிஞர்கள், சான்றோர்கள் என்னை கேலி செய்யலாம் அப்படிங்கிறத குறிக்குது. மாசு எனக்கு எய்தவும்னா அந்த ஏளனத்தால் எனக்கு குற்றம் அவப்பெயர் வரலாம். பொய் இல் கேள்வி புலமையினோர் அப்படின்னா யாரு? வால்மீகி, வசிஷ்டர், போதாயனர் மாதிரி பெரிய ரிஷிகள். அவங்க வெறும் புஸ்தக அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு பேசலை, உண்மையான ஆத்மார்த்தமான ஞானத்தால், கேள்வி அறிவால் இந்த உலகத்தோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டவங்க. அவங்க சொன்னது தான் தெய்வமா கவி, அதாவது கடவுளோட அருளால் உருவான ரொம்ப உன்னதமான காவியம். அதோட மாட்சி, அதாவது அதோட பெருமை, அதோட சிறப்பை தெரிக்கவே, புரிய வைக்கிறதுக்கு, வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு தான் நான் இதை எழுதுறேன்னு கம்பர் சொல்கிறாரு. கம்பரோட இந்த தன்னடக்கம் நம்மளை பிரமிக்க வைக்குது இல்லையா? கல்வியர் பெரியன் கம்பன் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த ஒரு பாட்டிலேயே அவரோட பணிவையும் அவரோட நோக்கத்தையும் அவரோட கவித்துவத்தையும் நாம் உணர்ந்துக்க முடியுது. இது வெறும் வார்த்தைகள் இல்லை நண்பர்களே, ஒரு மகாகவியோட இதயம் பேசுகிற மொழி. அந்த இதயத்தோட துடிப்பை நாம் இந்த பாட்டில் கேட்க முடியுது. வணக்கம் நண்பர்களே. கம்பர் தன்னோட பாட்டையே ரொம்ப அடக்கமாக சொல்கிற இடம் இது. ஆனால் அந்த அடக்கத்திலையும் ஒரு கம்பீரம், ஒரு அழகு, ஒரு நயம் இருக்குது. அதான் கம்பர். இப்போ பாட்டை பாருங்க. துறை அடுத்த விருத்தத் தொகை கவிக்கு உரை அடுத்த செவிகளுக்கு ஒதில் யாழ் நரை அடுத்த அசுன நன்மாஸ் செவிப்பறை அடுத்தது போலும் என்பா ஆரோ. அடடா, என்ன ஒரு அழகான உவமை. கம்பர் என்ன சொல்கிறாருன்னா, பலவிதமான துறைகளில் பல வகையான விருத்த பாடல்கள் எல்லாம் கேட்ட காதுகளுக்கு என்னோட பாட்டை சொன்னால் அது எப்படி இருக்குமாம்? யாழிசையில் மயங்கி கிடக்கிற அசுனமாங்கிற மிருகத்தோட காதில் டமாரம் அடித்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குமாம். கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். துறை அடுத்து அப்படின்னா பலவிதமான துறைகள்னு அர்த்தம். அதாவது அகத்துறை, புறத்துறைன்னு கவிதையில் பல பிரிவுகள் இருக்குது இல்லையா? அதையெல்லாம் சொல்கிறாரு. விருத்தத்தொகை கவிக்கு அப்படின்னா பல வகையான விருத்த பாட்டுக்கள்னு அர்த்தம். அந்த காலத்தில் விருத்தம் தான் ரொம்ப பிரபலம். உரை அடுத்த செவிகளுக்கு அப்படின்னா அந்த கவிதைகள் எல்லாம் கேட்டு ரசித்த காதுகள்னு அர்த்தம். இப்போது உவமையை பாருங்க. யாழ்நரை அடுத்த அசுன நன்மா அப்படின்னா என்ன? அசுனமா அப்படிங்கிறது ஒரு மிருகம். அதுக்கு யாழிசைனா ரொம்ப பிடிக்குமாம். அந்த யாழிசையில் அப்படியே மயங்கி கிடக்குமாம். நரை அப்படின்னா தேன். யாழிசையே தேன் மாதிரி இனிமையாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட மிருகத்தோட காதில் பறை அடுத்தது போலும் அப்படின்னா டமாரம் அடித்தா எப்படி இருக்கும்? அந்த மிருகம் செத்தே போயிடுமாம். அப்போ கம்பர் என்ன சொல்ல வர்றாரு? மற்றவங்க பாட்டெல்லாம் யாழிசை மாதிரி இனிமையாக இருக்குது,
அதை கேட்டு ரசித்த காதுகளுக்கு என்னோட பாட்டு டமாரம் அடிக்கிற மாதிரி இருக்குமாம். அதாவது அவங்க பாட்டுக்கு முன்னாடி என்னோட பாட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் இதையே கம்பர் எவ்வளவு அழகாக நயமாக ஒரு அழகான உவமையோடு சொல்கிறார் பாருங்க. இதுதான் கம்பரோட சிறப்பு. ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் உவமைகள் எல்லாம் அவ்வளவு ரசனையாக இருக்கும். இந்த பாட்டில் அரோ அப்படிங்கிற ஒரு அசை சொல் வருது. அதுக்குன்னு தனியாக அர்த்தம் கிடையாது. ஆனால் அந்த சொல் அந்த பாட்டுக்கு ஒரு தனி அழகை கொடுக்குது. கம்பரோட இந்த அடக்கம் இருக்கே, அது ஒரு தனி அழகுங்க. பெரிய புலவர்கள் எல்லாம் இருக்கும்போது தன்னோட பாட்டை பற்றி இவ்வளவு அடக்கமாக சொல்கிறது இருக்கே, அதுதான் கம்பர். அதனால தான் அவர் கவி சக்கரவர்த்தி. வணக்கம் நண்பர்களே. கம்பர் தன்னோட அடக்கத்தை ஒரு அருமையான பாட்டில் எப்படி வெளிப்படுத்துறாருன்னு பார்க்க போறோம். முத்தமிழ் துறையின் முறை நோக்கிய உத்தம கவிஞருக்கு ஒன்று உணர்ந்தவன். பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ணப்பெறுபவோ. அதாவது என்ன சொல்றாருன்னா, முத்தமிழ் வித்தகர்களே, அதாவது இயல், இசை, நாடகம்னு 3 தமிழ்லையும் கரை கண்ட பெரிய கவிஞர்களே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னன்னா, பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ணப்பெறுபவோ. கொஞ்சம் நில்லுங்க, இதை பிரித்து பார்ப்போம். பித்தர்னா யாரு? பைத்தியம் பிடிச்சவங்க. அவங்க பேச்சுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா? இருக்காது இல்லையா? அடுத்து பேதையர். பேதையர்னா யாரு? ஒன்றுமே தெரியாத, விவரம் பத்தாதவங்க. அவங்க சொல்கிறதுல ஏதாவது பொருள் இருக்குமா? அதுவும் சந்தேகம்தான். அப்புறம் பத்தர், பக்தியில் மூழ்கி போனவங்க. அவங்க பரவசத்தில் என்ன வேணால் பேசுவாங்க. அதையெல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ண முடியுமா? கம்பர் என்ன கேட்குறாருனா, இந்த மாதிரி பித்தர், பேதையர், பக்தர் இவங்க சொல்கிறதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியுமா? அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் கற்பிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்படின்னு ரொம்ப அழகாக நயமாக சொல்கிறார். இதில் என்ன நயம்னா, கம்பர் தன்னை ஒரு பித்தர், பேதையர், பக்தர் மாதிரி நினச்சிக்கிறாரு. அதாவது, நான் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி, ஒன்றும் தெரியாதவன் மாதிரி, பக்தியில் உளர்றவன் மாதிரி ஏதோ எழுதி வச்சிருக்கேன், அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இதுதான் கம்பரோட பெருந்தன்மை. இதில் இன்னொரு நயத்தையும் கவனிங்க. பண்ண பெறுபவோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் இல்லையா? அந்த ஓ காரம் இருக்கே, அது ஒரு எதிர்மறை அர்த்தத்தை கொடுக்குது. அதாவது ஆராயப்பட மாட்டாது அப்படிங்கிறத ரொம்ப நறுக்குன்னு சொல்கிறார். இந்த மாதிரி நயமான வார்த்தைகள், அழகான உவமைகள், ஆழமான கருத்துக்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் கம்பராமாயணத்தை ஒரு காவியமாக்குது. கம்பர் ஒரு சொல் சித்தர். அவரோட கற்பனைக்கு எல்லையே இல்லை. இந்த ஒரு பாட்டே போதும் கம்பரோட திறமைக்கு சாட்சி சொல்ல. என்ன நண்பர்களே, ரசிச்சிங்களா? வணக்கம் நண்பர்களே. கம்பர் தான் எவ்வளவு பெரிய கவிஞர்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த பாட்டில் அவர் எப்படி தன்னையே தாழ்த்திக்கிறார் பாருங்க. அதுதான் கம்பரோட பெருந்தன்மை. சரி, பாட்டுக்குள்ளே போலாமா? அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளைகள், தரையில் கீரிடின் தச்சரும் காய்வரோ, இறையும் ஞானம் இல்லாத என் புன்கவி, முறையின் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ. இப்போ இதோட அர்த்தத்தை பார்க்கலாம். அரண்மனையில் இருக்கிற அறைகள்லையும் நாடக மேடைகள்லையும் சின்ன பசங்க ஒன்றும் தெரியாமல் தரையில் கிறுக்கிட்டு விளையாடுவாங்க. அதை பார்த்துட்டு பெரிய தச்சர் யாராவது கோபப்படுவாங்களா? மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி கொஞ்சம் கூட ஞானம் இல்லாத என்னோட இந்த சின்ன கவிதையை படிச்சுட்டு பெரிய பெரிய நூல்களெல்லாம் படித்து தேர்ந்த அறிஞர்கள் கோபப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இருக்கு பாருங்க. கம்பர் சின்ன பசங்களோட கிறுக்களை தன்னோட கவிதைக்கு ஒப்பிடுறார். அறை, ஆடரங்குன்னு அழகான சொற்களை பயன்படுத்தி அரண்மனையோட பிரம்மாண்டத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வர்றார். மடப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்றது மூலமாக அந்த பசங்களோட அறியாமையை அழகாக சுட்டி காட்டுறார். தச்சரும் காய்வரோ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அதுக்குள்ளேயே பதிலையும் வச்சிட்டார். தச்சர் கோபப்பட மாட்டார்னு நமக்கு தெரியும், ஏன்னா அது பசங்களோட விளையாட்டு. அதே மாதிரி கம்பரோட கவிதையும் ஒரு குழந்தை விளையாட்டு மாதிரி தான். அதனால் பெரிய அறிஞர்கள் அதை பார்த்து கோபப்பட மாட்டாங்கன்னு நயமாக சொல்கிறாரு.
இறையும் ஞானம் இல்லாத என் புன்கவி. இந்த வரி ரொம்ப முக்கியம். இறை அப்படின்னா கொஞ்சம் கூட அப்படின்னு அர்த்தம். புன்கவின்னா அற்பமான கவிதை. கம்பர் தன்னோட கவிதையை ரொம்ப தாழ்த்தி பேசினாலும் அதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. முறையின் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ. இந்த வரியில முறை அப்படின்னா இலக்கண இலக்கிய நூல்களை முறையா படிச்சவங்க அப்படின்னு அர்த்தம். முனிவரோ அப்படின்னா கோபப்படுவாங்களான்னு கேட்குறாரு. இந்த உவமை மூலமா கம்பர் தன்னோட பணிவையும் அதே நேரத்தில் தன்னோட கவிதை மேலே அவருக்கு இருந்த நம்பிக்கையையும் அழகாக வெளிப்படுத்துகிறாரு. ஒரு சின்ன புள்ள கிறுக்களை பார்த்து யாரும் கோபப்பட மாட்டாங்க. அதுபோல் என்னோட கவிதையையும் அறிஞர்கள் மன்னித்து ஏற்றுப்பாங்கன்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய அடக்கம் இல்லையா? கம்பரோட இந்த அடக்கம்தான் அவரோட கவிதைகளுக்கு இன்னும் அழகு சேர்க்குது. நாமளும் இந்த மாதிரி அடக்கத்தோடு இருந்தால் எல்லாரும் நம்மளை மதிப்பாங்க இல்லையா? சரி நண்பர்களே, இன்னொரு அழகான பாட்டோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்தில் இந்த காவியம் எப்படிப்பட்டது, யாரோட வழியில் வந்ததுன்னு கம்பர் ரொம்ப அழகாக சொல்கிற இடம் இது. சரி, பாட்டுக்குள்ளே போவோமா? தேவபாடையின் ஈக்கதை செய்தவர் மூவர் ஆனவர் தம்முளும் முந்திய நாவினான் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பு அரோ. இந்த ராமகதையை தேவமொழியான சமஸ்கிருதத்தில் முதல்ல எழுதினவங்க 3 பேர். அதில் முதன்மையானவரும் வாக்கில் சிறந்தவருமான வால்மீகி முனிவர் சொன்ன வழியில தான் நான் இந்த கதையை அழகான தமிழ் ஸ்பாட்டில் சொல்லியிருக்கேன் என்கிறார். கொஞ்சம் ஆழமாக பார்த்தா இதில் எவ்வளவு நயம் இருக்கு பாருங்க. தேவபாடை அப்படின்னு சமஸ்கிருதத்தை சொல்கிறார். அந்த காலத்தில் சமஸ்கிருதம் தேவ மொழி, உயர்ந்த மொழி அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கு. மூவரானவர் வால்மீகி, வசிஷ்டர், போதாயனர் இவங்க 3 பேரையும் குறிப்பிடுகிறார். ஆனால் அதுலேயும் ஒரு நயம். மூவர் ஆனவர் தம்முளும் அப்படின்னு சொல்கிறப்போ 3 பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தர் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல. முந்திய நாவினான் அப்படின்னா முதன்மையானவரும் வாக்கில் சிறந்தவருமான வால்மீகி முனிவரை குறிக்குது. நாவினான் அப்படிங்கிற வார்த்தை கம்பர் எவ்வளவு அழகாக வார்த்தைகளை தேர்வு செஞ்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நாக்குன்னா வெறும் பேச்சு மட்டும் இல்லை, அதில் ஒரு வல்லமை, ஒரு சிறப்பு இருக்கணும் இல்லையா? அதைத்தான் கம்பர் இங்கே சொல்கிறாரு. வால்மீகி முனிவரோட வாக்கு அவ்வளவு சிறப்பானது, வலிமையானது, சத்தியம் நிறைஞ்சது. நான் என்னமோ பெரிய ஆள் கிடையாது, வால்மீகி சொன்னதை தான் தமிழில் பாட்டாக தந்திருக்கேன் அப்படின்னு கம்பர் அடக்கமாக சொல்கிறாரு. ஆனால் தமிழ் பாவினால் அப்படிங்கிற இடத்துல தமிழ் மொழியோட இனிமையையும் பாட்டோட அழகையும் நம்ம உணர முடியுது. இது உணர்த்திய பண்பாரோ. ஆரோ அப்படின்றது ஒரு அசைச்சொல். இதை நான் உணர்த்திய விதம் அப்படின்னு தன்னடக்கத்தோட சொல்கிறாரு. ஆக மொத்தத்தில் இந்த பாட்டில் கம்பர் தன்னோட பணிவையும் அதே நேரத்தில் தமிழ் மேலே அவருக்கு இருந்த காதலையும் வால்மீகி முனிவர் மேலே அவருக்கு இருந்த மரியாதையையும் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் புதுசாக எதுவும் சொல்லலை, வால்மீகி சொன்னதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதை தன்னோட தனித்துவமான தமிழ் நடையில் அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி நண்பர்களே, இன்னொரு அழகான பாட்டோட வேறொரு நாளில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் காவியம் பிறந்த களம் அப்படிங்கிற தலைப்பில் வர ஒரு அருமையான பாட்டை பார்க்க போகிறோம். இந்த காவியம் எங்கே பிறந்துச்சு, யாரால பிறந்துச்சுன்னு சொல்கிற அழகான ஒரு அறிமுகம் இது. நடையின் நின்று உயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த இராமாவதாரப்பேர் தொடை நிரம்பிய தோம் அருமாக்கதை சடையன் வெண்ணெய்நல்லூர் வயின் தந்ததே. அதாவது என்ன பொருள்னா, நல்லொழுக்கத்தில் எப்பவும் நிலையாக நிற்கிற ரொம்ப உயர்ந்த நாயகனான திருமால் இருக்காரே, அவரோட பல அவதாரங்களில் ஒன்றா வந்த ராம அவதாரத்தோட பெருமை பொருந்திய கதையை குற்றமே இல்லாத அழகாக அமைஞ்ச செய்யுள்கள் மூலமாக சடையப்ப வள்ளல் அவரோட திருவெண்ணெய்நல்லூரில் கம்பர் நமக்கு தந்திருக்கார். கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ரசிப்போம். நடையின் நின்று உயர் நாயகன் அப்படின்னு கம்பர் யாரை சொல்கிறாரு? சாட்சாத் மகாவிஷ்ணுவை தான். அவர் எப்பவுமே தர்மத்தில், நியாயத்தில், நேர்மையிலிருந்து தவறவே மாட்டார் இல்லையா?
அதனால தான் அவரை நடையின் நின்று உயர் நாயகன்னு சொல்றார். உயர் நாயகன்னா சும்மாவா? அவர்தான் எல்லாத்துக்கும் தலைவன். அப்புறம் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த இராமாவதார பேர். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள் நிறைய இருக்கு. அதில் ஒன்று தான் ராம அவதாரம். மற்ற அவதாரங்களுக்கு நடுவில் சிறப்பாக வந்தது இந்த ராம அவதாரம். அதனால தான் இடை நிகழ்ந்துன்னு சொல்கிறாரு. தொடை நிரம்பிய தோம் அரு மாக்கதை. அடடா, இந்த வரி தான் ரொம்ப முக்கியம். தொடைனா செய்யுள்னு அர்த்தம். தோம் அருனா குற்றம் இல்லாதது, மாக்கதைனா சிறந்த கதை. அதாவது கம்பர் எழுதின இந்த ராமாயண கதை செய்யுள்களால் நிரம்பி எந்த குற்றமும் இல்லாமல் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு சின்ன குறை கூட கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு நேர்த்தி. கடைசியாக சடையன் வெண்ணெய்நல்லூர் வயின் தந்ததே. இந்த காவியம் எங்கே உருவாச்சு தெரியுமா? சடையப்ப வள்ளல்னு ஒரு பெரிய வள்ளல் இருந்தார். அவரோட ஊர் திருவெண்ணெய்நல்லூர். அங்கே தான் கம்பர் இந்த காவியத்தை எழுதினார். இப்போ கொஞ்சம் நையாண்டிக்கு வருவோம். கம்பர் தான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லாமல் சொல்லியிருக்கார். அதாவது, நான் எழுதினதில் ஒரு குத்தம் கூட கிடையாதுப்பா, இது சாதாரண கதை இல்லை, மகா காவியம் அப்படின்னு பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனால் அதுலேயும் ஒரு அடக்கம் இருக்குது பாருங்க. அதுதான் கம்பர் ஸ்டைல். இந்த ஒரு பாட்டிலே எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க. திருமாலோட பெருமை, ராம அவதாரத்தோட சிறப்பு, கம்பரோட கவித்திறமை, சடையப்ப வள்ளலோட கொடைத்தன்மை எல்லாத்தையும் அழகாக சொல்லிட்டார் கம்பர். என்னே ஒரு கற்பனை, என்னே ஒரு வார்த்தை ஜாலம். நினச்சாலே பிரமிப்பாக இருக்குல்ல. இதுதாங்க கம்பர், இதுதாங்க கம்பராமாயணம்.